அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய காணொளி வாயிலாக வெளி மாநிலம், வெளி நாடுகளில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள், சகோதர சகோதரிகள் லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு மூவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஐயா பொதுவான கணிப்பாக 12 ராசிகளுக்கும் 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்க, 4 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் கொடுங்கள் ஐயா, நாங்கள் இந்த லாட்ரி சம்பந்தப்பட்ட விஷயம் விளையாண்டுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பொதுவாக கேட்டிருக்கிறாங்க. அவங்களுக்காக இந்த பதிவை நான் கொடுத்துருக்கிறேன். மற்றபடி விருப்பம் உள்ளவங்க இந்த பதிவை பாருங்கள், விருப்பம் இல்லாதவங்க தயவுசெய்து பார்க்க வேண்டாம். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இதிலேயே அதிர்ஷ்ட தேதிகள், அதிர்ஷ்ட 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறப்பத இது முழுக்க முழுக்க அந்த லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு தான் வரும் அப்படிங்கிறது நம்ம யூகத்தின் அடிப்படையிலும் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம். லாட்ரியே நம்ம பிடிக்காதுன்ற போது அந்த பதிவை நம்ம ஏன் பார்க்கணும்? அதை தள்ளிவிட்டு நம்ம வாட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா? அதை போய் கேட்டுட்டு 10 நிமிஷம் டயத்தை வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த சொன்ன ஆளுக்கு தேவையில்லாத ஆக்வேர்டு கமெண்ட் கொடுக்குறதெல்லாம் எந்த விதத்தில் ஏன் நியாயம்? நம்ம மனச்சாட்சி தொட்டு நம்மளே பார்க்கணும் இல்லையா? ஒரு விஷயம் வேண்டான்னு சொல்லிட்டு அதுலேருந்து விலகிறது தான் நல்லது, ஒதுங்கிறது தான் நல்லது. அது வலுக்கட்டாயமாக உள்ளே போய் காலை நுழைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அது அப்படி இது இப்படின்னு சொல்கிறதுல எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை. என்கிட்ட விருப்பப்பட்டு கேட்டவங்களுக்காகத்தான் இந்த பதிவை நான் கொடுத்துருக்குறேன். அதுவும் ஜோதிட சார்ந்த விஷயம், அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் நட்சத்திரம் பார்த்து சில நல்ல விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? அதே மாதிரி சந்திராஷ்டம தினங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் வருகின்ற பொழுது சந்திரனுடைய ஒளி முழுவதும் மறைக்கப்படும். அந்த நேரங்களில் எல்லாம் நமக்கு இக்கட்டான பிரச்சனைகளை மாட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் எல்லாம் இருக்குது. அதனால் இதில் அதை பற்றி தான் பேசியிருக்கிறேன். முதலாவதாக மேசராசி நண்பர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் 24ஆம் தேதி 25ஆம் தேதி சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தேதிகள் அப்படிங்கிற நாட்களில் முக்கியமான தூரதேச பயணங்கள், முக்கியமான பண பரிவர்த்தனைகள், இந்த டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறது, ஒரு சுபமங்கல நிகழ்வுகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக தவிர்த்து விட வேண்டும். அது முடிஞ்சதுக்கப்புறம் சந்திராஷ்டம நாள் நேரம் எப்போ முடியுதோ அது வரைக்கும் அந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம். அதே மாதிரி தேவையில்லாத பேச்சுவார்த்தைகள் வர்றது, பேசுகிறது, எடுக்கிறது, சண்டை சச்சரவுகள் அதிலெல்லாம் ஈடுபடாமல் இருந்துக்கணும். வேலை செய்கிற இடங்களில் கொஞ்சம் கவனமாக பார்த்து இருக்கணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இருக்குது. அதனால் இந்த சந்திராஷ்டம தேதிகள் அப்படிங்கிற வருகின்ற பொழுதெல்லாம் கண்டிப்பாக கவனத்துடன் இருக்க வேண்டும். தேவையில்லாத வீண் வம்பு வழக்குகளெல்லாம் வரும், அதில் நம்ம ஈடுபடக்கூடாதுன்னு அர்த்தம். அதனால் மேசராசிக்கு 24ஆம் தேதி 25ஆம் தேதியும் சந்திராஷ்டம தினங்களாக வருகிறது. அதிர்ஷ்டமான தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி, 18ஆம் தேதி, 19ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி. 9, 18, 19, 27, 28 இந்த தேதிகள் எல்லாம் அதிர்ஷ்டகரமான தேதிகளாக இருக்கும் மேசராசிக்கு. உங்களுக்கு 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 1, 9, 3, 6, 9, அதாவது 519, 369 இந்த எண்களை நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னால் மேஷ ராசிக்கும் இந்த எண்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்டிவிட்டி அப்படிங்கிறது இருக்குது. நட்பு ரீதியாக இந்த எண்கள் எல்லாம் மேசராசிக்கு ஒரு சாதகமான பலனை தரும். அப்போ இந்த 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறது மேசராசி நண்பர்கள் ஒரு லாட்ரி சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மூவ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குகிறோம் அப்படின்னா இதுலேருந்து ஒரு 4 எண்கள் செலக்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். மற்றபடி 6 இலக்க எண்கள் முழுசாக பயன்படுத்தணும், இதே எண்களை நம்ம பயன்படுத்தணும், இதை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு நம்ம விளையாண்டுக்கலாம். இந்த 0 அப்படிங்கிற விஷயம் இருக்குது, அது வரலாம் ஐயான்னு கேட்டால் 0 பொதுவானது, ஏதாவது ஒரு இடத்துல வரலாம். மற்றபடி இந்த எண்களை சிங்கிளாகவே தான் பயன்படுத்தணுமா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் கிடையாது. டபுளாக பயன்படுத்தலாம், ட்ரிபிளாக பயன்படுத்தலாம், 4 இலக்க எண்களாக கூட பயன்படுத்தலாம். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போது 4 இலக்க எண்களாக ஒருத்தர் பயன்படுத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க. அவர் 51 69 அப்படின்னு சொல்லி போடுறார். அந்த மாதிரி விளையாண்டுக்கலாம். 99 36, 99 35 இப்படியும் வச்சுக்கலாம். அது 0 369, 0 936, 0 519, 0 591 இப்படியும் விளையாண்டுக்கலாம். இப்படி எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளையாண்டுக்கலாம். 99 15 அப்படின்னு விளையாண்டுக்கலாம். 55 19 எப்படி வேண்டுமானாலும் இந்த எண்களை மாற்றி அமைச்சு விளையாண்டுக்கலாம். இந்த இதில் முதல்ல சொன்னது தான் 12 ராசிக்காரங்களுக்கும் இந்த அமைப்பு அப்படிங்கிறது பொருந்தக்கூடியது. இன்னும் அடுத்தடுத்து அந்த தேதிகளையும் அதிர்ஷ்ட எண்களையும் சந்திராஷ்டம தேதிகளை மட்டும் நான் சொல்லிடுறேன். அடுத்ததாக ரிஷபராசிக்கு சந்திராஷ்டம தேதிகள் அப்படிங்கிறது இந்த அக்டோபர் 1ஆம் தேதி, 26ஆம் தேதி, 27ஆம் தேதி, 28ஆம் தேதி. அப்போ 1, 26, 27, 28 தினங்கள் எல்லாம் ரிஷபராசிக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கின்றனால முக்கியமான விஷயங்களை தவிர்த்து விட வேண்டும்.
உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4, 6, 15, 22, 29, 31. 4, 6, 15, 22, 29, 31 இந்த தேதிகளெல்லாம் ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தேதிகளாக இருக்கும். உங்களுக்கு 6 இலக்க எண்கள் பார்த்தீங்கன்னா 426, 738. 426, 738 இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் நாம் மாற்றி அமைச்சு விளையாண்டுக்கலாம். 0 பொதுவானது. அதுக்கப்புறம் மிதுன ராசிக்கு இந்த மாதத்தில் அக்டோபர் மாதத்தில் சந்திராஷ்டம தேதிகள் பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 28, 29, 30. 1, 2, 3, 28, 29, 30 இந்த தேதிகள் சந்திராஷ்டம தேதிகளாக வரும். உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் 7, 9, 14, 23, 30, 31. 7, 9, 14, 23, 30, 31 இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 6 இலக்க எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 374, 815. 374, 815 இந்த எண்கள் உங்களுக்கு 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள். இந்த எண்களை நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடலாம். 0 பொதுவானது. அடுத்ததாக கடகராசி. கடகம் ராசிக்கு சந்திராஷ்டம தேதிகள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதத்தில் 4ஆம் தேதி, 5ஆம் தேதி, 31ஆம் தேதி. 4, 5, 31 உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் 3, 8, 11, 17, 21, 29. 3, 8, 11, 17, 21, 29 இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும். உங்களுக்கு 6 இலக்க எண்கள் பார்த்தீங்கன்னா 265, 198. 265, 198 இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக வரும். இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளையாடலாம். 0 அப்படிங்கிற விஷயம் எங்கே வேணாலும் வரலாம். அது பொதுவானது. அடுத்ததாக சிம்மராசி. சிம்மராசிக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் 6, 7 இந்த 2 தேதி அப்படிங்கிறது சந்திராஷ்டம தேதிகள். உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி, 10ஆம் தேதி, 19ஆம் தேதி, 20ஆம் தேதி, 29ஆம் தேதி. 9, 10, 19, 20, 29 இந்த தேதிகளெல்லாம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும். உங்களுக்கு 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 539, 176. 539, 176 இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடலாம். 0 பொதுவானது. அடுத்ததாக கன்னிராசி. கன்னிராசிக்கு இந்த மாதத்தில் சந்திராஷ்டம தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 9. 8ஆம் தேதி, 9ஆம் தேதி கன்னிராசிக்கு சந்திராஷ்டம தேதி. அன்னைக்கு பார்த்து கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். அடுத்ததாக அதிர்ஷ்ட தேதிகள் அப்படிங்கிறத பார்த்தா 6, 9, 15, 20, 24, 30. 6, 9, 15, 20, 24, 30ஆம் தேதிகள். இந்த தேதிகள் எல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும். உங்களுக்கு 6 இலக்க எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 367, 528. 367, 528 இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாடலாம். 0 பொதுவானது. அடுத்ததாக துலாம் ராசி. துலாம் ராசிக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் சந்திராஷ்டம தேதிகள் பார்த்தீங்கன்னா 10ஆம் தேதி, 11ஆம் தேதி. 10, 11 சந்திராஷ்டம தேதிகள். அதிர்ஷ்ட தேதிகள்னு பார்த்தீங்கன்னா 7, 14, 17, 19, 22, 29 இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள். 7, 14, 17, 19, 22, 29. அடுத்ததாக 6 இலக்க எண்கள் அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தில் பொதுவான எண்கள் 817, 693. 817, 693 இந்த எண்கள் பொதுவான அதிர்ஷ்ட எண்களாக துலாம் ராசிக்கு இருக்கும். இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாண்டுக்கலாம். 0 பொதுவானது. 0 எந்த இடத்துல வேணாலும் வரலாம். அடுத்ததாக விருச்சகம் ராசி. விருச்சகம் ராசிக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா 12, 13, 14. சந்திராஷ்டம தினங்கள் 12, 13, 14 இந்த 3 தேதிகள் அப்படிங்கிற சந்திராஷ்டம தேதிகள். உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 8, 18, 19, 22, 26. 5, 8, 18, 19, 22, 26 இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும். 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்துக்கு 589, 249. 589, 249 உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். 0 பொதுவானது. இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைத்து விளையாண்டுக்கலாம். அடுத்ததாக தனுசு ராசி. தனுசு ராசிக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் சந்திராஷ்டம தேதிகள்னு பார்த்தீங்கன்னா 14, 15, 16.
14, 15, 16 இந்த 3 தேதிகளும் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்களாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள்னு பார்த்தீங்கன்னா 3, 5, 11, 21, 23, 30. 3, 5, 11, 21, 23, 30 இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகளாக இருக்கும். உங்களுக்கு 6 இலக்க எண்கள் அதிர்ஷ்ட எண்கள் பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் 359, 167, 359, 167 இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். அடுத்ததாக மகரம் ராசி. மகரம் ராசிக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் சந்திராஷ்டம தேதிகள் பார்த்தீங்கன்னா 17, 18 இந்த 2 தேதிகள் உங்களுக்கு சந்திராஷ்டம தேதிகளாக வரும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8, 12, 22, 27, 29, 31. 8, 12, 22, 27, 29, 31 இந்த தேதிகளெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 6 இலக்க எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 489, 265, 489, 265 இந்த 6 எண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக பொதுவான எண்களாக வரும். 0 அப்படிங்கிறது பொதுவான விஷயம், எங்கே வேண்டுமானாலும் வரலாம். இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சும் விளையாண்டுக்கலாம். அடுத்ததாக கும்பம் ராசி. கும்ப ராசிக்கு இந்த மாதம் அக்டோபர் மாதத்தில் சந்திராஷ்டம தேதிகள் பார்த்தீங்கன்னா 19, 20, 21. 19, 20, 21 இந்த 3 தேதிகள் கும்பராசிக்கு சந்திராஷ்டம தேதிகளாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகள் அப்படின்னா 3, 7, 8, 17, 26, 29. 3, 7, 8, 17, 26, 29 இந்த தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும். 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது 567, 423, 567, 423 இந்த எண்கள் உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்களாக வரும். இந்த எண்களில் 0 பொதுவானது. இந்த எண்களை எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளையாடலாம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். 0, 567 இப்படி விளையாண்டுக்கலாம். உங்களுக்கு 74, 26 அப்படின்னு சொல்லி விளையாண்டுக்கலாம். 55, 23 அப்படின்னு விளையாண்டுக்கலாம். எப்படி வேண்டுமானாலும் மாற்றி அமைச்சு விளையாண்டுக்கலாம். அடுத்ததாக மீனம் ராசி. மீன ராசி நண்பர்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டம தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21, 22, 23. 21, 22, 23 அப்படிங்கிறது மீனராசி நண்பர்களுக்கு சந்திராஷ்டம தேதிகளாக வரும். முக்கியமான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறது, பண பரிவர்த்தனைகள் அப்படிங்கிறது, குடுக்கல் வாங்கல், மற்றபடி வேலையில் கவனம், தூரதேச பயணங்கள் தவிர்ப்பது நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் கவனமாக பார்த்துக்குங்க. இந்த சந்திராஷ்டம தேதிகளில் வீணான வம்பு வழக்குகளில் ஈடுபடுறதெல்லாம் நம்ம கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டோம்னா நல்ல விஷயங்கள். எதுலேயுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். சந்திராஷ்டம தேதி வந்துருச்சுன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். உங்களுக்கு அதிர்ஷ்ட தேதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 9, 12, 27, 29, 31. 3, 9, 12, 27, 29, 31 இந்த தேதிகளெல்லாம் இந்த அக்டோபர் மாதத்தில் மீனராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய தேதிகளாக இருக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய 6 இலக்க எண்கள் அப்படிங்கிறது 139, 526. 139, 526 இந்த 6 எண்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாக இருக்கும். 0 பொதுவானது, எந்த இடத்துல வேண்டுமானாலும் வரலாம். எப்படி வேண்டுமானாலும் இந்த எண்களை மாற்றி அமைத்தும் விளையாடலாம் நண்பர்களே. இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டால், ஒவ்வொரு ராசியிலும் 6 எண்கள் கொடுத்துருக்குறேன். அதில் சொல்லப்படாத எண்கள் இருக்கும் இல்லையா? இப்போ 6 எண்கள் போக பாக்கி இருக்கிற 3 எண்கள் இருக்கும். அந்த 3 எண்கள் சொல்லப்படாத எண்களாக இருக்கும். அந்த எண்களில் ஏதாவது ஒரு எண் ஒரு இடத்துல வரலாம், சேர்த்துக்கலாம். மற்றபடி கொடுக்கப்பட்ட எண்கள் அப்படிங்கிறது நமக்கு அதிகமாக இருக்கணும்னு அர்த்தம். இப்படித்தான் மூவ் பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற விஷயம். அதனால் இந்த பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்கள் சந்திராஷ்டம தினங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்கள். முக்கியமான விஷயங்களால் தவிர்த்துருங்க. முடிஞ்சதுக்கப்புறம் செஞ்சுக்கலாம். 6 இலக்க அதிர்ஷ்ட எண்கள் பயன்படுத்துங்க, அதிர்ஷ்ட தேதிகள் பயன்படுத்துங்க. நண்பர்களே, இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.